ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் யோக வேதம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் மரணமற்ற மகான் ஒளி தேகம் பெற்ற ஞானகுரு அவதார் பாபாஜி அவர்களின் அருளாசி பெற்ற தவத்திரு கி வெங்கட்ராமன் ஆவார்கள். வாசிக்கப்படும் தலைப்பு என்னவென்றால் தீர்க்க பரிச்சயம் என்ற தலைப்பாகும். தீர்க்க பரிச்சயத்தை பற்றி ஒவ்வொன்றாக வாசிக்கப்பட்டு கேட்போம். இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். ஒரு பொருளோ சக்தியோ பல காலங்கள் வெளிப்படாமலேயே இருந்து என்றாவது ஒரு நாள் அது வெளிப்படும் போது அதன் சக்தியானது பன்மடங்கு அதிகரிக்கிறது என்பதை நீ அறிவாய். அதுபோன்றுதான் தீர்க்க பரிச்சயம் என்னும் சக்திய பேச்சு ஆகும். இதை வாக்கு சித்தி என்றும் கூறுவதுண்டு. மாபெரும் யோகிகள், மகான்கள், ரிஷிகள் பல ஆண்டுகள் மோன நிலையில் அமர்ந்து கடுமையான சாதனைகளை செய்ததன் பலனாக அவர்களது மனம், எண்ணம், செயல், சொல் அனைத்தும் ஒன்றுபட்டு இருக்கும். இவ்வாறான நிலையில் கூர்மை மிகுந்த அம்பானது எவ்வாறு சரியானபடி எய்யும் போது இலக்கினை தவறாமல் அடைகின்றதோ அதுபோல் இவர்களின் மனம், எண்ணம், செயல், சொல் அனைத்தும் ஒருமித்து உடனடி விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நினைவுகொள். மேலும் இவர்களின் சொல்லானது ஏற்படுத்தும் விளைவுகள் நல்லதாயினும் தீயதாயினும் அது மிகவும் சக்தியுள்ளதாக இருக்கும். எனவே நீ இவர்களை அறிந்து நடந்து கொள்வதன் மூலம் உன்னுடைய யோக சாதனையினை விரிவுபடுத்திக் கொள்ளலாம். இவர்களின் பரிச்சயமானது ஒவ்வொரு மனிதனின் ஆன்ம பரிமாண வளர்ச்சியை பொறுத்தே கிடைக்கிறது. எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் இறைபக்தி, தொண்டு போன்ற சரிய கிரியை நிலைகளில் ஈடுபட்டாலும், தான தர்மங்கள் செய்தாலும், மிக பெரும் பதவிகள் வகித்தாலும் கூட ஆன்மாவின் பரிமாண வளர்ச்சியை பொறுத்தே இந்த பரிச்சயமானது ஏற்படுகின்றது. இவ்வாறான தீர்க்க பரிச்சய நிலையை அடைந்தவர்களையே தீர்க்க தரிசிகள் என்று கூறுவர். இவர்களை வெளித்தோற்றத்தை வைத்து மதிப்பிட முடியாது. மாபெரும் ரிஷிகளை போன்ற புறத்தோற்றத்தில் இருப்பவர்கள் கூட ஊர்ஜித சலன பரிச்சய நிலையில் இருப்பார்கள். சாதாரண மனிதர்களைப் போன்று சமூகத்தில் மிக எளிமையாக வாழ்ந்து கொண்டே அரிய பெரும் யோக நிலையில் நிற்கும் தீர்க்க தரிசிகளும் உண்டு. எனவே நீ புறத்தோற்றத்தை கண்டு மதிப்பிடாமல் அவர்களின் நடவடிக்கைகளை கவனித்து அவர்களுடன் இணைந்து இருப்பதன் மூலம் மட்டுமே அவர்களை நீ அறிந்து கொள்ள முடியும். மேலும் மாபெரும் யோகிகளும் மகான்களும் செய்யும் சில செயல்கள் சமூகத்தின் பார்வைக்கு தவறானதாக தெரிந்தாலும் உண்மையில் அது தவறாக இருக்காது. ஏனெனில் ஒரு சில கடமைகளை நிறைவேற்றுவதால் மட்டுமே உயிரிலும் மனதிலும் உள்ள பதிவுகளை அழித்து அதன் மூலம் நிர்விகல்ப நிலையினை அடைய முடியும் என்பதை தீர்க்கமாக உணர்ந்ததால் செயல்களே அவை என்பதை நீ அறிந்து கொண்டு அமைதியாக இரு. ஏனெனில் சாதாரண மனிதர்கள் தங்கள் நிலையிலேயே அவர்களையும் பார்ப்பதால் அவர்களை உணர்வதில்லை. தீர்க்க பரிச்சயத்தின் மூலமே மாபெரும் ரிஷிகள் பல சாதனைகளை செய்து வருகின்றனர். இவர்களின் செயல்கள் உலகின் பொதுவான நன்மையை கொண்டே அமையும் என்பதால் அவ்வளவு எளிதில் இவர்களின் நற்செயல்களை மனித சமுதாயத்தினால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பரிச்சயத்தின் முழு பண்புகளையும் கூறு போட்டு பார்த்து விட்டபடியால் உன்னால் பகுத்துணர்ந்து பார்த்து செயல்பட முடியும் என்பதை நினைவில் கொண்டு தெளிவாக நிற்பாயாக. மேலும் மற்றொரு சூட்சமத்தை கூறுகின்றேன். இது யோகிகள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த 3 விதமான பரிச்சயங்களினாலேயே பதிவுகள் உண்டாகின்றன. சலன பரிச்சயம் நினைவிலும், ஊர்ஜித பரிச்சயம் மனதிலும், தீர்க்க பரிச்சயம் உயிரிலும் பதிவாகும் என்பதை நீ உணர் என்று யோகவேத நூலிலிருந்து மரணமில்லா மாணிக்கம் ஒளிதேகம் பெற்ற அவதார் பாபாஜி அவர்களின் அருளாசி பெற்ற தவத்திரு கி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்போது பதிவு முடிவுற்றது.